இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் டைப் காஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். டைப் காஸ்டிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வைட்னிங் டைப் காஸ்டிங், நேரோயிங் டைப் காஸ்டிங். இந்த வைட்னிங் டைப் காஸ்டிங்க்கு இம்ப்ளிசிட் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது. நேரோயிங் டைப் காஸ்டிங்க்கு எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னும் சொல்லலாம். இப்போது வைட்னிங் டைப் காஸ்டிங் அப்படின்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட். லோவஸ்ட் டு ஹையஸ்ட்னா பைட், ஷார்ட், கேர், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள். அதாவது லோவஸ்ட்னா என்னது? இந்த பைட்டோடைய மெமரி பவர் வந்து 1 பைட். பாருங்கள், பைட்டுக்கு வந்து அதனுடைய மெமரி வால்யூம் 1 பைட். ஷார்ட் 2 பைட்ஸ், இன்ட் 4 பைட்ஸ், லாங் 8 பைட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் இதை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸ்க்காக இதில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ளோட் 4 பைட்ஸ், டபுள் 8 பைட்ஸ், கேர் 2 பைட்ஸ். இப்போது நம்ம இந்த இதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ பைட் வந்து 1 பைட்டாக இருக்கும்போது அது ஈஸியாக ஷார்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், இன்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகலாம், லாங்குக்கு கன்வெர்ட் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது லோவஸ்ட் டு ஹையஸ்ட், ஸ்மாலஸ்ட் மெமரி வால்யூம்லேருந்து ஹையஸ்ட் வால்யூமுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கம்பைலரே இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இது வந்து நம்ம பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நேரோயிங் டைப் காஸ்டிங் அப்படின்னா ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஹையஸ்ட் டு லோவஸ்ட்னா டபுள், ஃப்ளோட், லாங், இன்ட், கேர், ஷார்ட், பைட். இப்போது ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் அது எந்த டேட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் கொடுக்கணும். அதனால் இது மேனுவலி தான் ஒர்க் ஆகும். வைட்னிங் டைப் காஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கலாக கம்பைலரே அது கன்வெர்ட் பண்ணிடும். பட் நம்ம வந்து நேரோயிங்கில் எதுலேருந்து எதுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தான் கொடுக்கணும். ஓகேவா? இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேமாக வச்சுருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் இதில் இன்ட் ஏ அப்படின்னு 20 அதனுடைய வேல்யூ 20 கொடுத்துருக்கேன். டபுள் பி இஸ் ஈக்குவல் டு 1000.55. டபுள்னா டெசிமல் பாயிண்டில் வரதை தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நார்மலாக நம்ம எப்படி அவுட்புட் பார்ப்போம்? system.out.println ஏ அப்படின்னா அது வந்து 20 நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்கணும். system.output.println பி அப்படின்னா 1000.55 வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் காமிக்கணும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கமெண்ட் பண்ண போகிறேன் கீழே இருக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு இது மட்டும் ஷோ ஆகும். கமெண்ட்னா இது ஒரு சென்டென்ஸாக மாறிடும், அது ஒரு கோடாக தெரியாது. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏயோட வேல்யூ 20 இருந்துச்சு, பியோட வேல்யூ 1000.55. ஓகேவா? அது டபுள், அதனால் டெசிமலில் நம்மளுக்கு காமிக்குது, ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள், இது வந்து பிஃபோர் டைப் காஸ்டிங். நம்ம வந்து எதுவுமே இப்போ டைப் காஸ்ட் பண்ணலை. நார்மலாக அதில் என்ன இருக்கோ அதோட அவுட்புட்டை தான் நம்ம இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போது பிஃபோர் டைப் காஸ்டிங் நம்ம செக் பண்ணிட்டோம். ஆஃப்டர் டைப் காஸ்டிங் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், வைட்னிங் டைப் காஸ்டிங். இது வந்து என்னது? வைட்னிங் டைப் காஸ்டிங். ஆக்சுவலி பிங்கிறது டபுள் ஈக்குவல் டு ஏங்கிறது இன்ட்டு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ என்னது? 20. இந்த 20யை வந்து பிக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன வரணும்? பி இஸ் ஈக்குவல் டு 20 வரணும். பட் இங்கே வந்து டபுளில் இருக்கனால 20.0 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
நேரோயிங் அப்படின்னு பார்த்தோம்னா A ஈக்குவல் டு பி. A ஈக்குவல் டு பின்னா இப்போ ஏயோட வேல்யூ என்னவா இருக்குது? 20.0. இது வந்து டெசிமலில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது வந்து நேரோயிங் டைப் காஸ்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே வந்து அந்த டேட்டா டைப்பை கொடுக்குறோம். என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறத டேட்டா டைப்பை கொடுக்குறோம். இங்கே டபுளில் இருக்குது, நம்ம இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ பி வந்து என்னது? அதனுடைய டேட்டா டைப் டபுள். அதனால் பியோட வேல்யூ என்னவாகுது? 20.0 டெசிமலில் நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த டெசிமல் பாயிண்ட், இந்த பியோட வேல்யூவை நம்ம ஏக்கு அசைன் பண்ணுறோம். இந்த பியோட வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணுறோம். அதனுடைய டேட்டா டைப்பு என்னவா ஆகணும்னு நம்ம கொடுத்துருக்கோம்? இன்டீஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டபுளில் இருக்கிறது இன்டீஜர் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்கணும். system.output.println b. நெக்ஸ்ட்டு system.output.println a. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பிக்குரிய வேல்யூ டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ஒன் இந்த ஏக்குரிய வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வைடனிங் டைப் காஸ்டிங், செகண்ட் ஒன் நேரோயிங் டைப் காஸ்டிங். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பிஃபோர் டைப் காஸ்டிங் அப்படின்னா நம்ம எந்த ஒரு டைப் காஸ்ட் பண்ணவே இல்லை. பட் நார்மலாக ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடுச்சு. ஆஃப்டர் டைப் காஸ்டிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏயோட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுங்க அப்படின்னா பி வந்து டபுளில் இருந்தனால, ஏ வந்து 20 இருந்தனால அது வந்து நம்மளுக்கு டெசிமலில் நம்மளுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த டெசிமலை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது வந்து மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இது வந்து 20 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வைட்னிங். ஃபஸ்ட்டு 20.0 இருக்குது. இது வந்து நம்ம டபுளுக்கு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நம்ம பக்கத்தில் எதுவும் கொடுக்கல. கம்பைலரே என்ன ஆயிடுச்சு? அதை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. பட் நேரோயிங்கில் நம்ம என்ன டேட்டாக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? இப்போ டைப் காஸ்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டாக்கு கன்வெர்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. வைட்னிங் டைப் காஸ்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது வந்து கம்பைலரே கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். நேரோயிங் டைப் காஸ்டிங் அப்படின்னா நம்ம வந்து எந்த டேட்டாவாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுதான். ஓகே, தேங்க்யூ.